இன்னைக்கு ஒரு 2 பிரஸ் மீட்ட பற்றி தான் பார்க்க போறோம். ஒண்ணுத்துக்கும் உதவாம உலக்க நாயகன் சொல்லிட்டு இங்க ஒருத்தர் சுத்தினுருக்காரு. அவருடைய பிரஸ் மீட். இன்னொருத்தர் வழக்கறிஞர் துரைசாமின்னு சொல்லிட்டு அவருடைய பிரஸ் மீட். இந்த 2 பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட அவதூறான கருத்துக்கள் இருக்கு. அதனாலதான் இந்த 2 பிரஸ் மீட்டை பற்றி பேசியாகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். வாங்க இந்த 2 பிரஸ் மீட்ல இதுங்க ரெண்டும் என்னென்ன பேசியிருக்குதுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் இந்த ஒரு 2 கண்டென்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன். வீடியோ பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்டர்நெட்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு செய்தி ஒண்ணு கண்ணில் மாட்டிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஆக்சுவலா நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுனால என்னால இந்த விஷயம் குறித்து டீட்டெயிலா சொல்ல முடியல. சோ அதனால மேலோட்டமா இந்த விவகாரம் குறித்து மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்தியால ஏகப்பட்ட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நிறைய பேர் இந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு வேற நாட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா தாவூத் இப்ராஹிம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவரை நீங்க பயங்கரவாதின்னு சொல்லலாம், தீவிரவாதின்னு சொல்லலாம், நிழல் உலக தாதான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னா அது இந்த தாவூத் இப்ராஹிம் தான். இவரு பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா நிறைய பேர் பல நேரங்கள்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் அந்த ஒரு விஷயம் குறித்து பெருசா எதுவும் பேசவே இல்லை. அது குறித்தான விஷயங்கள் எதுவும் அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க, எதை விட்டுருமே அவங்க பேசவே மாட்டாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி இருக்கு பாத்தீங்களா, இது ஒட்டுமொத்த உலகையே திரும்பி பாகிஸ்தானை பாக்குற வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் பயங்கரவாதிகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா நாங்க இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் இத மாதிரியான ஒரு சம்பவங்கள் பாகிஸ்தானுக்கு நடந்து போயிடுது. பாவம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒசாமா பின் லாடன் சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க நாட்டுல ஒழிஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஒசாமா பின் லாடனை தட்டி தூக்குனாங்க அமெரிக்காக்காரங்க. இப்போ இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா இருக்கக்கூடிய இந்த தாவூத் இப்ராஹிம் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய செய்தி வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாவூத் இப்ராஹிமுக்கு யாரோ ஒருத்தவங்க பாய்சன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாய்சன்னால இப்போ இந்த தாவூத் இப்ராஹிம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. கராச்சியில அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கராச்சி முழுவதுமே டைட் செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல இந்த பாகிஸ்தான் குறித்தான செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. பாகிஸ்தான்ல இன்டர்நெட் ஆக்சஸ ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆக்சஸ் பண்ண முடியல. இன்டர்நெட்டை முழுவதுமா ஷட் டவுன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. சோ அந்த செய்திகளுக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தாவூத் இப்ராஹிம் மேட்டருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறதா நிறைய கான்ஸ்பிரசி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து ஒரு நியூஸ் கார்டை நம்மளுடைய சாணக்கியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸ் கார்டு உங்களுக்கு இங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க. ராவும் பகலுமாக பாகிஸ்தானில் பதற்றம். ராவும் பகலுமாக. ரா அப்படிங்கிறது இந்த இடத்துல இரவு கிடையாது. ரா அப்படிங்கிறது உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள இந்தியாவால் பல வருடங்களாக தேடப்பட்டு வரும் குற்றவாளியான நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமிற்கு திடீர் உடல் நல குறைவு. மர்ம நபர்கள் செய்த பாய்சனிங்கால் பாதிக்கப்பட்டு கராச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கராச்சியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் பதற்றம். இந்த ஒரு செய்தி நான் எப்போ பார்த்தேன்னா 12/6 நினைக்கிறேன், நைட்டு தான் இந்த செய்தியை பார்த்தேன். இப்ப டைம் மணி 1 மணி ஆகுது. ஸோ நைட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்தான முழு விவரங்கள் நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாம், நிறைய நியூஸ் வெப்சைட்ஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா ஊடகங்கள்ல இந்த விவகாரம் குறித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பாரிசாலன் போன்ற ஆட்கள்லாம், அவங்க எல்லாருமே இந்த விவகாரத்தை அப்படியே ரா கூட கனெக்ட் பண்ணி ரா தான் இது மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா ரா தான் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ந்து சுட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த தாவூத் இப்ராஹிம் விஷயத்துல கூட ராவனுடைய தலையீடு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வீடியோக்கள் நிறைய பேர் போடதான் போறாங்க, பேசதான் போறாங்க. தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்களுக்கு செம்ம கண்டென்ட் மாட்டி இருக்கு. அவரு நாளைக்கு செம்ம ஜாலியா இருப்பார் போல இது. அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் எதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விவகாரம் குறித்து பேச போறாரு, அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சரி வாங்க நாம இந்த 2 பிரஸ் மீட் இந்த விஷயங்களை குறித்து பார்க்கலாம். எக்ஸாம் புயல் காரணமாக வட தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே தலைக்கீழ திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு சில பேரால அந்த சேதாரத்துல இருந்து வெளியே வரவே முடியல. இதெல்லாம் இன்னும் ஓஞ்ச பாடு இல்ல. அதுக்குள்ள தென் தமிழகத்துல டவுன் சவுத்ல பாத்தீங்கன்னா இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. வெளுத்து வாங்குது. திருநெல்வேலியில எல்லாம் அப்படி தண்ணி போயிட்டு இருக்கு. நான் சில பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கூட எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ தண்ணி நடு ரோட்ல போகுது, நிறைய பேரோட வீட்டுக்குள்ள வந்திருக்கு.
தயவு செய்து நீங்க சேஃபா இருங்க. அது மட்டும் தான் என்னால சொல்லிக்க முடியும். சென்னையில எது மாதிரியான அவஸ்தைகள் எங்களுடைய மக்கள் பட்டாங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செய்தி சேனல்கள்ல பார்த்திருப்பீங்க. சோ நீங்க சவுத்ல இருக்கக்கூடிய டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சேஃபா இருங்க, சேஃபா இருங்க, சேஃபா இருங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீடியா கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தமிழகம் அப்படிங்கிறது சென்னையோ, சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பிற இடங்களோ மட்டும் கிடையாது. தமிழகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஓகேங்களா? திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே தமிழகம் தான். நீங்க சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. டவுன் சவுத்துல கூட இந்த மழையினால பல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்களே கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. அங்க நடக்கக்கூடிய விஷயத்தையும் தயவு செய்து வெளியே சொல்லுங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, நாம இந்த நடிகர் கமல்ஹாசன் அவருடைய பிரஸ் மீட் விவகாரத்துக்குள்ள வரலாம். திரு கமல்ஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர், சிறந்த படைப்பாளி, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அரசியல் பண்றது சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது கோமாளித்தனமாகவும் வடிகட்டின தற்குறித்தனமாகவும் தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி இதே கமல்ஹாசன் அவர்கள் அவரோட கீஞ்ச வாயை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு, இது இயற்கை பேரிடர், நாம முழு பழியை தூக்கி அப்படி அரசாங்கத்துக்கு மேல போடக்கூடாது, நாம நம்மளதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வியாக்கியானம்லாம் திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருந்தாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல இந்த கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, இதுக்கு காரணம் அவங்கதான், அவங்களாலதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதை கிளீன் பண்றதுக்கு யாருக்கும் வக்கீல் இல்லையா, நிலவுக்கு ராக்கெட் அனுப்ப தெரியுது, சந்திராயன்லாம் விட தெரியுது, உங்களால இதை கிளீன் பண்ண முடியாதா, இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி தற்குறித்தனமா, நம்பர் தற்குறித்தனமா திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த கமல் இருக்காரு பாத்தீங்களா, இவரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே எண்ணூருக்கு வந்திருக்காரு. எண்ணூருக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து தமிழக அரசாங்கத்தை பயங்கரமா குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுட்டு போயிருந்தாரு. இப்ப மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க வந்துட்டு யாரும் திமுக மீது, திமுக அரசு மீது கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமா மத்திய அரசையும் பாஜகவையும் குற்றம் சாட்டி வச்சுட்டு போயிருக்காரு. கமல் சார், உங்களுக்கு கேவலமாவே இல்லையா? தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? போன வாரம் தான் அரசாங்கத்தின் மீது பழி போடாதீங்க, நாம நம்ம தான் பாத்துக்கணும், மயிறு மட்டெல்லாம் பேசுனீங்க. இப்ப வந்துட்டு இத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இதுதான் டிஜிட்டல் இந்தியாவான்னு கேட்க வேண்டியது, சந்திராயன்லாம் அனுப்ப தெரியுது, இதை பண்ண தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கறது, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? திரு கமல்ஹாசன் மாதிரி இருக்கக்கூடிய சினிமாக்காரங்கெல்லாம் பிரஸ் மீட்டை கூட சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் அணுகுறாங்க போல இருக்கு. வராங்க, மைக் முன்னாடி 4 வசனத்தை பேசுறாங்க, அதோட ஓடி போயிடுறாங்க. எந்த ஒரு புள்ளி விவரம் கிடையாது, எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வாய்க்கு வந்து அதை ஒளரிட்டு ஓடி போயிடுறாங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசின விஷயத்துக்கு ஒவ்வொரு பாயிண்டா புள்ளி விவரங்களோட டேட்டாவோட என்னால பேச முடியும். ஆனா அப்படி பேசுறதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாவை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோவால முடியாது. ஒரு வீடியோவால சத்தியமா முடியவே முடியாது. 2016 இருந்து இப்ப வரைக்கும் மக்களுடைய லைஃப் ஸ்டைல போய் பாருங்க, எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான் டிஜிட்டல் இந்தியா. ஸ்மார்ட் போன் மூலமா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த டிஜிட்டல் இந்தியா தான். யூபிஐ அதுவும் டிஜிட்டல் இந்தியா தான். உண்மை இல்லைங்க, 2016க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜிபி டேட்டா எவ்வளோ? 200 ரூபாய் மேல. ஓகேங்களா, 200 ரூபாய் மேல. இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஜிபி டேட்டாவுடைய பிரைஸ் என்னவா இருக்கு? இப்போ 3 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 ஜிபின் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. 2016க்கு அப்புறமா ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய வாழ்வாதாரமே சேஞ்ச் ஆயிருக்கு. தமிழகத்துல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் யாரு? மோடி அவர்கள் தான். மோடி அவருடைய டிஜிட்டல் இந்தியா தான். இவருடைய இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இவருக்கு எதிராகவே பேசிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே மோடி அவருடைய திட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு எதிராகவே பேசிட்டு வரானுங்க. இந்த கம்யூனிஸ்ட் காரங்களா பண்ணுவானுங்க பாருங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அவனுங்க பிராண்டடான ஷர்ட் போடுவாங்க, பிராண்டடான பேண்ட் போடுவானுங்க, பிராண்டடான ஷூஸ் போடுவாங்க, வாட்ச் கீச்சின் எல்லாமே பிராண்டடா போடுவானுங்க. ஆனா பேசுறது எல்லாமே கார்பரேட் எதிர்ப்பு. நம்ம கிட்டையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் இருக்கக்கூடிய மாற்றங்களை கூர்ந்து கவனிச்சாலே போதும், டிஜிட்டல் இந்தியானா என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இதெல்லாம் இந்த உலக்க நாயகனுக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க, எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில பேர் போடக்கூடிய எலும்பு துண்டுக்காக இத மாதிரி வாலாட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு இந்த உலக்க நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரிய மாட்டேங்குது, இவனுங்க மாதிரி போலி சமூக போராளிகள்லாம் எதுக்கு எடுத்தாலும் நிலாவுக்கு ஏன் ராக்கெட் விடுறீங்க? இங்க திங்கிறதுக்கு சோறே இல்ல, நிலாவுக்கு ராக்கெட் அவசியமா? ஆயுதம்லாம் இப்ப வாங்க வேண்டியது அவசியம் தானா? எதுக்கு இவ்வளவு ஆயுதங்களை கொள்முதல் பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு ஃபேக்டரிஸ் எல்லாம் கட்டுறீங்க? அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம தற்குறித்தனமா
வடிகட்டின தற்குறித்தனமா இங்க இருக்கக்கூடிய இந்த போலி சமூக போராளிகள் தொடர்ந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும், எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணாலும் உடனே இங்க இருக்கக்கூடியவர்கள் போர்க்குடி தூக்கிறானுங்க. இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் தேவையா, இதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம, யோசனை இல்லாம, புத்தி இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு வரானுங்க. முக்கியமா இந்த கமலஹாசன் மாதிரி ஆட்கள், அப்புறம் இந்த சூர்யா குடும்பம், 1ஆம் நம்பர் கேப் மாதிரி குடும்பம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த சூர்யா குடும்பம், அந்த குடும்பம், இவனுங்க எப்ப பார்த்தாலும் இத மாதிரிதான் பேசிட்டு வரானுங்க. இத மாதிரி கருத்துக்கள்லாம் பேசுறானுங்க பாத்தீங்களா, இவனுங்க எல்லாம் சாவர வரைக்கும் இத மாதிரிதான் பேசிட்டு சுத்துவானுங்க. இவனுங்க பேசுற விஷயங்களை மக்கள் ஆணு பார்ப்பாங்களே தவிர இவனுங்க பேசுறானுங்க அப்படிங்கிறதுக்காக ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க. சரி, நாம இப்போ அடுத்த பிரஸ் மீட்டை பற்றி பார்க்கலாம். வழக்கறிஞர் துரைசாமி அப்படிங்கிறவர் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்டினுடைய ஒரு சின்ன போர்ஷனை ஜெயராமன் திமுக அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை தயவு செய்து பாருங்களேன். RSS ரவியை சைதாப்பேட்டை சிறையில் அடைப்பேன், வழக்கறிஞர் துரைசாமி. அதாவது நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரை நான் சைதாப்பேட்டை சிறையில அடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த குட்டி கிளிப்பிங் ஒரு 40 செகண்ட் தான் இருக்கும். அந்த கிளிப்பிங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துருங்களேன். அந்த கருத்தை பேசுறதுக்கு RN ரவி கவர்னருடைய உரிமை கிடையாது. அதனால பிடிச்ச அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல உள்ள தள்ளணும். ஏன்னா சனாதன தர்மத்தில் சொல்றா 4 ஜாதி இருக்குது, சூத்திரன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இருக்குது. அதை பேசுறதுக்கு உலகத்துல எவனுக்கு இந்தியாவில் அதிகாரம் கிடையாது. அன்டச்சபிள் ஆக்ட்ல அவனை பிடிச்சி உள்ள போடணும். ஆனால் சர்க்கார் அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குது. அதுக்காக நான் கேட்டேன், விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் விளக்கம் சொன்னார்னாக்கா, RN ரவி நேரடியாக எனக்கு விளக்கம் சொன்னார்னாக்கா நான் கிரிமினல் கோர்ட்டில் அவர் கேஸ் போடுவேன். கிரிமினல் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு அவருக்கு 326 அவருக்கு கான்ஸ்டியூஷனில் அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது. அதனால தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். கிரிமினல் கோர்ட்டுக்கு போக முடியாது. எப்போ அவருடைய பதவி போகுதோ அடுத்த நிமிஷம் கிரிமினல் கோர்ட்டில் போட்டு சைதாப்பேட்டை ஜெயிலில் வைக்கத்தான் போகிறேன். ஐயோ சார், பயமா சார், அப்படிலாம் பேசாதீங்க சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் வெளியே சுத்தி நிற்குது. ஆளுநர் RN ரவி அவர்கள் அன்டச்சபிலிட்டி ஆக்டுக்கு கீழே உள்ள போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்றாரு. நீங்க அவரை உள்ள போடுங்க, வெளியே போடுங்க, என்ன பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. முதல்ல இந்த சுகர் மாத்திரையோ இல்லைன்னா BP மாத்திரையும் போடுங்க, ரொம்ப கை காலம் உதறுது. சார் சொல்றாரு, ஆளுநர் RN ரவியுடைய பதவி போனதுக்கு அப்புறமா அவரை பிடிச்சி நான் சைதாப்பேட்டை சிறையில போடதான் போறேன், அதை நீங்களாம் பார்க்கதான் போறீங்க அப்படி மாதிரி சார் சொல்றாரு. கடல் வத்தினதுக்கு அப்புறமா மீன் சாப்பிடலாம் சொல்லி குடல் வத்துற வரைக்கும் இருந்துதான் கொக்கு. அத மாதிரிதான் இருக்கு சார் சொல்றது. காலம் போன நேரத்துல இதெல்லாம் தேவையா சார்? கவர்னரையே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ராகுல் தாத்தா மாதிரி ஆவாசா பேசுற இத மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்கும் பொழுது இன்னுமா இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வாங்க முடியாம கஷ்டப்படுறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போய் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம். முதல்ல அவரை ஜாமீன்ல வெளியே எடுக்கிற வேலையை பாருங்க. அதுக்கப்புறமா ஆளுநர் RN ரவி அவர்களை உள்ள தள்ளுறதை பத்தி எல்லாம் பேசலாம். சும்மாவா சொன்னாரு யுவகிருஷ்ணன், சாதாரண தமிழனை விட திமுக காரனுக்கு மூளை கொஞ்சம் அதிகம் நீட்டு. என்னது, யாரு யுவகிருஷ்ணனா? இவர் தான் யுவகிருஷ்ணன். இவரை பார்த்ததில்ல, இவர் தான். சராசரி தமிழனை விட திமுக காரனுக்கு சற்று கூடுதல் அறிவிருக்கிறது என்பதே திமுக கழகத்துக்கு அமைப்பு ரீதியாக பெரிய பின்னடைவு. உண்மைதான். சாதாரண தமிழனை விட திமுக காரனுக்கு மூளை கொஞ்சம் அதிகம்தான். அதனாலதானே இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க. அறிவார்ந்த IT விங்கு, 7 உள்ள இணையதள ஊபிஸ்கள், அவங்களாம் போதாதுன்னு இத மாதிரி சூப்பர் சீனியர் வக்கீல்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவரெல்லாம் உண்மையிலேயே படிச்சுதான் வக்கீலானாரா என்ன ஏதுன்றது தெரியல. திமுகவிற்கு நல்லாவே தெரியும் கவர்னர் RN ரவி அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மக்கள் கிட்ட கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இத மாதிரியான ஒரு சில ஆட்களை இது மாதிரிலாம் பேச விட்டு அந்த வீடியோவை நம்முடைய இணையதள ஊபிஸ்கள் மூலமா ஸ்ப்ரெட் பண்ண விட்டு இத மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் இத மாதிரியான போஸ்டுகளுக்கு கீழே ஒரு சில ஊபிஸ்கள் எல்லாம் போடுவாங்க பாருங்க கமெண்ட்ஸ். தற்குறித்தனத்தின் உச்சம் அது. சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.